ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தலப்பாக்கட்டி பிரியாணி செய்ய போகிறோம். திண்டுக்கல்லில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கு இந்த கப்பால் 1.5 கப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஜீரக சம்பா அரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் அதை ஊற வச்சுருங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ஆதிப்பத்திரி, பிரியாணி இலை, ஏலக்காய், இது ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஒரு பவுடராக அதை திரித்து வச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லைன்னா இஞ்சி ஒரு துண்டு, இதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் பார்த்திங்கனாக்கா நெய் கொஞ்சம் 2 ஸ்பூனு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள், உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா, அப்படியே இந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம வீட்டிலே செஞ்சு செய்கிறது. நான் இது மாதிரி நான் செஞ்சது கிடையாது. இது வரைக்கும் நான் சக்தி மசாலா பிரியாணி அந்த பவுட்ரு தான் நான் வாங்கி போடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் நல்லா கெட்டி தயிரை போட்டுக்குங்க. போட்டு இதையும் நல்லா கிளறி கொடுங்க. இப்போ நான் பிரியாணி மட்டனோ சிக்கனோ செய்ய போகிறதில்ல. இப்போ நான் இறாலில் தான் நம்ம செய்ய போகிறோம். இறாலை நல்லா மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ அது நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ இறால் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி இறால் தான், ஆனால் இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அதனால இப்போ நான் அதை போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நான் 1/4 கப்பு அந்த அரிசி போட்டிருக்கிறதுனால 1க்கு 2, அந்த 1/4 கப்புக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி, அதுமாரி மெஷர்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம குக்கர்னால் கரெக்டாக வைக்கணும். இது பாத்திரங்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணி போட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுடுங்க. தண்ணி கொதித்தோன்னா நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம்ல, அதை போட்டுற வேண்டியதான். அடுத்தது நம்ம புதினா கொத்தமல்லி போடலாம். என்கிட்ட புதினா இன்றைக்கி இல்லை, அதனால் கொத்தமல்லி தழை மட்டும்தான் நான் கொஞ்சோண்டு போட்டேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இது கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுமாரி எடுத்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கக்குள்ளார அது பார்த்திங்கன்னா அரிசி நல்லா திக்கான ஒரு கண்டிஷனில் வரக்குள்ளார ஒரே ஒரு ஸ்பூன் மறுபடியும் நெய்யை போட்டு இது ஒரு மூடி போட்டு கீழே நம்ம தோசைக்கல்லை வச்சு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு இதை கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு மூடிடுங்க. நான் எத்தனையோ முறை பிரியாணி செஞ்சுருக்கேன், ஆனால் இன்றைக்கி டேஸ்ட்டு மாதிரி வந்ததே கிடையாது. அதுவும் நம்ம வீட்டிலையே அந்த மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம செய்யக்குள்ளார அந்த ஸ்மெல்லும் சரி, மற்ற சாப்பிட்றதுக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. நான் அடிக்கடி அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதனால் எப்போயாவது தான் நாங்கள் கொடுப்போம். மட்டன் சிக்கன் கூட நாங்கள் அவ்வளோவா எடுக்கிறது கிடையாது. முக்கால்வாசி மீன், இந்த இறா, சீ ஃபுட் ஐட்டம் தான் இப்போ நாங்கள் செய்வோம். ஏன்னா அவருக்கும் சேராது, ஏன்னா தேவையில்லை, வாங்கினா அது சாப்பிட்றது மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் ரொம்ப செய்கிறது கிடையாது. இதுமாரி ஐட்டம் தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருந்தது. சாப்பிட்டுட்டு அவரே சொன்னார் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குதுன்னு. நம்ம எப்போதும் செய்கிற அந்த பிரியாணியை நான் சக்தி மசாலா பவுட்ரு போட்டு செய்வேன். அந்த டேஸ்ட்டு வேறு, இந்த டேஸ்ட்டு வேறு. இது மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.